எஃப்எம் வெல்கம் டு இன்ஃபோடெயின்மென்ட் சேனல். என்னங்க ஐபிஎல்லாம் போர் அடிச்சு போயிடுச்சு. பிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆமாங்க, பால் டேம்பரிங் நடந்திருக்கு. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரில. ஐசிசி மே டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். கிரிக்கெட்ல இது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர் என்ன பண்ணாங்கன்ட்டு. ஸோ சேம் சிச்சுவேஷன் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஓகே, என்ன நடந்திருக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பால் டேம்பரிங்னா என்னங்க? பால் டேம்பரிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபீல்டர்ஸு பவுலர் வந்து எச்ச தொட்டு தடவுவாங்களே, அது கிடையாது. அண்ட் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க ட்ரெஸ்ஸில் தேய்ப்பாங்களா, அதில் பால் டேம்பரிங் கணக்கில் வராது. முன்ன வந்து எச்ச தொட்டு வச்சுருந்தாங்க சலைவாவை. பட் இப்போ அது கூட ரெஸ்ட்ரிக்டட். ஸ்வெட் வேர்வை வந்துச்சுன்னா வேர்வையை வச்சு துடைக்கலாம் தவிர எச்ச வச்சு பண்ணக்கூடாது. அண்டு ஸோ பால் டேம்பரிங்னா என்னென்னா சிம்பிளுங்க, டேமேஜ் பண்ணுறது, பாலை இன்டென்ஷனாக டேமேஜ் பண்ணுறது தாங்க பால் டேம்பரிங். ஸோ அது எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். சாண்ட் பேப்பர் வச்சு பண்ணலாம், இல்லை நகத்தை வச்சு பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷுவல் அவ்வளோவா கிளியராக தெரியல. மோஸ்ட் ப்ராபப்லி ஃபக்கர் ஜமான் நகத்தை வச்சு தான் பண்ண மாதிரி இருக்குது. சம் டேமேஜ் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. பட் கிளியராக தெரியல. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஷாக்குனா, பாகிஸ்தான் மீடியாவில் கேமராவில் எப்படி கரெக்டாக இப்படி இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சாங்க, அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு பெரிய பெரிய டவுட்டு. பட் ஸ்டில் ஃபைனு. உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ சர்ஃபேஸ் ஆகிக்கிட்டு இருக்குது இன்டர்நெட்டில். ஸோ ஷைன் அஃப்ரிடி இதோ நடந்து போய்கிட்டு இருப்பார். இவர் வந்து பவுலர் வந்து பால் ஃபக்கர் ஜமான் கிட்ட கொடுத்து பாரு, அங்கே தான் ஃபக்கர் ஜமான் தான் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ வீடியோ போட்டால் பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அதனால தான் போடல. ஸோ உங்களுக்கு இமேஜ்லேயே கிளியராக தெரியுங்க, ஃபக்கர் ஜமான் தான் பாலை வாங்கி வச்சுட்டு சம் டேமேஜ் பண்ணுவார். ஸோ அது ஆக்சுவலாக பண்ணுறாரு, கிளியராகவே தெரியுது. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து கண்டிப்பாக இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். சப்போஸ் அப்படி பண்ணலைன்னா ஐசிசி இதில் இன்வால்வ் ஆகி பிளேயர் பேன் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகாஸ் இதை சும்மா சாதாரணமாக ஆக்ஷன் எடுக்காமல் விட்டால் நெக்ஸ்ட் டைமும் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த லீகில் மற்ற நிறைய லீகில் இதே மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தப்பு நடந்ததுன்னா அதுக்கு அப்பயே தண்டனை கொடுத்தா கண்டிப்பாக அடுத்த வாட்டி நடக்க வாய்ப்பு இல்லை. அதே இதை நம்ம லேசாக விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி இல்லீகலாக பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மேன் கேம் சொல்கிறதே போயிடுங்க, அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. கண்டிப்பாக பாகிஸ்தான் எடுக்கலனாலும், கிரிக்கெட் போர்டு எடுக்கலனாலும் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போர்டு வந்து கண்டிப்பாக ஐசிசி வந்து எடுப்பாங்க நம்புகிறேன். லெட்ஸ் see you next வீடியோ. ஸோ ஐபிஎல்லோட விட்டால் பிஎஸ்எல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல், மேபி ஷிஃப்ட் பண்ணிடலாம் போல் பார்க்க. ஸோ பிகாஸ் இன்னொன்று நான் சொல்லிடுறேங்க, முன்ன வந்து நம்ம பிஎஸ்எல்ல ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? பாகிஸ்தான் பிச்சு பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி பிச்சு, ஒரு கிசர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். போகிற போக்க பார்த்தா நம்ம பிச்சும் அப்படி மாற்றி விட்ருவாங்க போல். நம்ம மற்ற கண்ட்ரி ட்ரோல் பண்ணது நமக்கே அந்த நிலமை வந்துடும் போல். ஓகே, அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். see you next வீடியோ. பை.